ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து 20/3/2026 இன்றைக்கி வந்து சிம்பாவுடைய 3rd பர்த்டே. அவனுக்கு வந்து நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 பர்த்டேயுமே நான் செலிப்ரேட் பண்ணல. அது என்ன ரீசன் அப்படின்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து எனக்கு டேட்டே தெரியல. செகண்ட் பர்த்டேக்கு நான் கரெக்டாக ஊருக்கு போயிட்டேன் அன்றைக்கி பார்த்து. ஸோ அதனால் என்னால் அந்த பர்த்டே எதுவுமே நான் செலிப்ரேட் பண்ண முடியல. இன்றைக்கி சிம்பாவுக்கு வந்து நம்ம கேக் கட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் நான் ட்ரை பண்ண முடியல. ஸோ எனக்கு ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ ஈவினிங் நைட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச மணி 9:45 இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சிம்பாவுக்கு வந்து கேக் கட்டிங் பண்ண போகிறோம். அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் அவனுக்கு கேக் கட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணதில்லை. நாங்கள் எதாவது கேக் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதை எப்படியாவது வாங்கி எடுத்து சாப்பிட்றணுன்னு தான் பார்ப்பான். அவனை கலட்டி விட்டாலே நேராக அந்த கேக் எங்கே இருக்கோ அங்கே தான் போவான். ஸோ இப்போ அவன் முன்னாடி நம்ம ஒரு ஃபுல் கேக் வச்சு நம்ம கட் பண்ணும்போது அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான் என்னன்றதை ஸோ வீடியோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். எனக்குமே இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான். அவன் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறான் என்ன பண்ண போகிறான் அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரில. ஸோ இப்போ நம்ம நேராக எடுத்து கேக் கட் பண்ணுறத போய் பார்க்கலாம். அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்றதை பொறுத்து இருந்து பாருங்கள். ஸோ இப்போ சிம்பா இங்கே படுத்திருக்கான். அவனை கரெக்டாக நம்ம இங்கேக்குள்ளே வச்சு கேக் கட் பண்ணிடலாம். ஏன்னா உள்ளே கூட்டு போனோம் அப்படின்னா சார் ஒரே ஆட்டம் ஆடுவார். அது இல்லாமல் இப்போ செயினையுமே கழட்டி விட முடியாது. சிம்பா எல்லாருக்கும் ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. கை காமிச்சா உடனே படுத்துக்கிட்டான் சிம்பா. கியூட் பாய். கை கொடுமா, கை கொடு. குட் குட். சிம்பாக்கு எல்லாருமே பிளஸ் பண்ணுங்க. எல்லாருக்குமே பர்த்டே விஷஸ் சொல்லுங்க சிம்பாக்கு, கியூட் பாய்க்கு. சிம்பா நல்லவே மாதிரி நடிக்காதடா. எந்திரி, கிடப் கிடப். சிம்பா கிடப். வா இங்க வா, எந்திரிமா, இங்க வா, இங்க வா, மேல வா, இங்க வா, எந்தி வா. கேக் கட் பண்ணுவோமா? வா கேக் கட் பண்ணுவோம். கேக் கட் பண்ணுவோமா? கேக் வேணும்ல, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல கேக்கு. அவனுக்கு என்னடா யோசனையா இருக்கும், என்னடா கேக்கு கேக்குங்கிறாங்க. ஒரு நாளுமே நான் கேக் கொடுக்க மாட்டேன், கேக் கொடுக்குறாங்க பார்த்துட்டு. ஓகே, அப்படியே நம்ம இப்போ கேக் கட் பண்ணுறதை அப்படியே பார்க்கலாம். இப்போ சேரை வச்சாச்சு சிம்பாக்கு இங்கே கேக் கட் பண்ணுறதுக்காக. ஏனோ என்னடா இதுன்னு சேர் வச்சிருக்கோன்னு இருந்து பார்க்குறேன். இங்கே வா சிம்பா, மேலே வா. கோ சிட் 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 சிட். கேக் கட் பண்ணுவோம். என்னம்மா இதுல வச்சு கேக் கட் பண்ணுவோம், ஓகேவா? பாக்குறான் அவனுக்கு என்னடா ஸ்டூல்லாம் எடுத்து வச்சிருக்காங்களே என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த கேக் ரெடியா இருக்குது. கேக்க பார்த்தாலே அவ்வளவுதான். சிம்பா வெட்டுமா? என்னது இது, என்னது இது? கேக் கட் பண்ணலாமா? சிட் சிட். இங்க வா, மேல வா. சிட் சிட் சிட். கட் பண்ணுவோமா? வா. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. இங்க வா, இங்க வா, வா தரேன். இங்க வாடா. புகை வருதா? எடுத்துருமா? அந்த எடுத்தாச்சு, எடுத்தாச்சு. விட்டு மாமா, வா. இந்தா சிட் 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 சிட். ஹாப்பி பர்த்டே டு யூ. தரேன் தரேன். இங்க வா, இங்க வா, தரேன். கேக் சாப்பிடணுமா? கொஞ்சம் மட்டும் சாப்பிடணும். என்னமா? இந்தா. சிம்பாக்கு வந்து நம்ம அப்படியே வெறும் பண்ணை மட்டும் கொடுப்போம். இந்தா, கிரீம் சாப்பிடக்கூடாது. குட் குட். இதை வச்சிடும். இரு இதை வச்சுட்டு வரேன் ஒரு நிமிஷம். சிம்பாக்கு வந்து நம்ம கிரீம் கொடுக்க கூடாது, அதனால வெறும் அந்த ஸ்பான்ஸ் மாதிரி இருக்கும்ல கேக், அது மட்டும் கொடுப்போம் தான். அவ்வளவுதான். 1/2 கிலோ கேக் வாங்கினது சிம்பாக்கு மட்டும் நம்ம கொடுக்கறது கிடையாது, நம்ம சாப்பிட்றதுக்கு தான். சிம்பாக்கு வந்து வெறும் அந்த கொஞ்சம் மட்டும் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் கேக்லாம் எதுவுமே சிம்பா கொடுக்க மாட்டேன். சும்மா இன்னைக்கு தான் அவனுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2வது தடவை கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சிம்பாக்கு வந்து கேக் ஓவர். இனிமேல் இந்த கேக்கை நம்ம சாப்பிடுவோம். இப்போ அவன் மைண்டில் ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கோம், என்னடா அவன் கேக்கை வாங்கி ஃபுல்லாக இவங்க சாப்பிட்டாங்கன்ட்டு. அவ்வளோதான். குட். சிம்பா கை கொடு. ஹாப்பி பர்த்டே சிம்பா, ஹாப்பி பர்த்டே. நோ, கை கொடுமா, கை கொடுமா. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே சிம்பா. குட் பாய், குட் பாய். இப்போ நம்ம சிம்பாக்கு கேக் கட் பண்ணி முடிச்சாச்சு. கட் பண்றதுக்குள்ள ஒரு படுத்திட்டோம். சிம்பா எப்படி இருந்தது கேக்? உனக்கு பிடிச்சிருந்துச்சா? கூப்பிட்டுக்கிட்டே இருப்பான். இப்போ என்னன்னா, நான் இன்னும் கையில கேக் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் கையை கழுவிட்டேன், இன்னும் நான் கையில கேக் வச்சிருக்கேன். இப்போ அந்த கேக் எங்க இருக்கு அப்படின்னு தேடிட்டு இருக்கேன். இப்போ நான் அவனை காமிக்கிறேன்.
அவன் அந்த கேக் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது ஃபுல்லாக இப்போ அதுதான் அவன் மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் அதை அவனுக்கு காமிக்கிறேன் பாருங்க. சிம்பா என்னதுடா வேணும்? என்னது? நான் கேக் கொடுக்க சாப்பிட்டேன் இல்லை நீ கொஞ்சம் பாருங்க. ஸ்டூலை ஃபுல்லாக தள்ளி விட்டான். கடைசியில் இந்த ஸ்டூலில் வச்சு கட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோம்ல, அவன் வந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு தான் கொடுக்குறாங்க, நமக்கு கேக்கு வந்து அப்படின்னு தான் நினைப்பானே தவிர அவனுக்கு அதெல்லாம் இப்போ நல்லா பழக்கப்பட்ட டாக்ஸாக இருந்தால் தெரியும். இவனுக்கு அந்த இதெல்லாம் தெரியாது. வருது மண்டையெல்லாம் குத்திட்டு இருக்கு. சிம்பா குட் குட். இன்னும் சும்மா கொஞ்சம் மட்டும் லைட்டாக அவனுக்கு அந்த இது மட்டும் கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி ஏன்னா அந்த க்ரீம் இதெல்லாம் கெமிக்கல்ஸ் இருக்கும், முன்னாடியே கொடுக்க மாட்டேன். ஏன்னா ஸ்வீட் வேற, இனிப்பு சேர்த்தது அவனுக்கு கொடுக்க முடி விழுகும்ல, அதனால நம்ம கொடுக்க மாட்டோம். சிம்பா குட் குட் பாய். மைண்டு ஃபுல்லாக என்னடா இவங்க எதுக்கு கேட்க வாங்கினானுங்க, எதுக்கு வெட்டினாங்கன்னே தெரியாது. ஆனால் நான் இது வேற மாதிரி நிறைய பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு இப்போ எப்படி சொல்கிறது, நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறோம் இல்லையா, அவனுக்கு வந்து கேக் கட் பண்ணுறது. அதனால் இப்போ கொஞ்சம் சின்னதாக குட்டியில் இருக்கும்போதே நம்ம அதை கொஞ்சம் அவனுக்கு பழக்கியிருந்தோம் அப்படின்னா அவனுக்கு ஓரளவுக்கு அது சரி இது மாதிரி பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். நம்ம வந்து எதுவுமே நமக்கு பண்ணதில்லை. அவனுக்கு வந்து ஏதாவது நம்ம கொண்டு வந்தோம்னா சாப்பிட மட்டும் தான் கொடுப்போம். அப்போங்கும்போது அவனுக்கு வந்து இப்போ இது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் அவ்வளவும் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டான். அதனால தான் நான் வந்து ரொம்ப சின்னது கேட்டேன். 1/4 கிலோலாம் கிடையாது, ஒரே இது 1/2 கிலோ. நாங்கள் ஐஸ் கேக் வாங்கணும்னு நினச்சேன், ஐஸ் கேக் வாங்கலை. ஏன்னா அவனுக்கு கேக்கே நான் வந்து கொடுக்க மாட்டேன். அப்போ நம்ம சும்மா அவனுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றக்காக தான். இல்லைனா அந்த தலையில் மற்ற அந்த குல்லா இதெல்லாம் நான் வந்து வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா அதெல்லாம் வாங்கணும்னா அவன் கண்டிப்பாக அத்து போட்டுருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் பர்த்டேக்குள்ளதே ஒரு தடவை நான் சும்மா வச்சு ஃபோட்டோ எடுப்போம்னு பார்த்தேன். வச்சதுமே அவன் அந்த கால்ட்டு இப்படியே தள்ளி தள்ளி அதை கிழிச்சு போட்டான். அதனால வந்து அவனுக்கு அந்த மாதிரி எதுவுமே இது பண்ணல. ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு போன வீடியோ வந்து நம்ம அந்த பைக் வச்சு வீடியோ போட்டிருந்தோம். அது வந்து ரொம்பவே நல்லா வியூஸ் போச்சு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. அண்டு அதே சப்போர்ட் நான் தொடர்ந்து எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் கொடுங்க. சிம்பாவுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம அடுத்து ஏதாவது வீடியோ அவனை பண்ணுறது அதை வச்சு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ இல்லைனா அப்பப்போ எப்போயாவது நான் முடிஞ்சதை சிம்பா வீடியோஸ் போடுறேன். மற்றபடி நம்ம பைக் ரிலேட்டட்ஸ் இல்லைனா நம்ம வெளியே போகிறது விலாகு எங்கே நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ நான் அந்த இதை போடுறேன். அண்டு அடுத்து வந்து என்ன வீடியோ அப்படின்னா, நம்ம அடுத்து ஒரு பைக் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, அது பைக் எல்லாருக்குமே தெரிஞ்ச பைக் தான். நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவில், நான் வந்து இந்த மாதிரி புதுசாக பைக் வாங்கியிருக்கிறேன், நான் வாங்கி 3 மாதம் ஆச்சுன்னு சொல்லி நான் வந்து பைக் சொல்லியிருந்தேன் இல்லையா. அந்த பைக் வந்து அது எப்படி இருக்குது, நம்ம ஆல்ரெடி கிட்டத்தட்ட அது ரொம்ப வருஷமாக உள்ள இருக்கிற பைக் தான், எல்லாருமே ஓட்டியிருப்போம். இப்போ நான் வந்து லேட்டஸ்ட் மாடலாக அது வாங்கியிருக்கிறேன். ஸோ அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. இப்போ 2025 அது லான்ச் ஆயிடுச்சு. அதில் உள்ள ஒரு மாடல் பைக் தான் நான் வாங்கியிருக்கேன். அந்த பைக்கில் வந்து சும்மா சின்ன சின்ன ஃபியூச்சர்ஸ்லாம் மாறி இருக்கு. நம்ம பழசு நம்ம ஓட்டினதுக்கும் இப்போ உள்ளதுக்கு வந்து சில இது மாறி இருக்கு. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷம் வந்து நான் அடுத்த அந்த பைக்கில் வந்து நான் போகிறேன். அந்த பைக்கில் நான் போகும்போது நான் சும்மா நிப்பாட்டி அதில் என்னென்ன இருக்குது, சும்மா பழைய மாடலுக்கு இப்போ புது மாடலுக்கு என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னு காட்டுறேன். பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸோட யாரும் இருக்க வேண்டாம். ஏன்னா எல்லாருமே யூஸ் பண்ணுற காமன் பைக் தான் அது. ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, பாய். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். உங்களோட ஆதரவை எனக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய். சிம்பா எல்லாருக்கும் பாய் சொல்லு பேபி. பாய் பாய் சொல்லு. பாய் டாடா சொல்லிடுமா. சொல்லுடி எம்சி அழகு பிள்ளை. சரி நாக்கு காமிச்சிரு. கேக் சாப்பிட்டே சொல்லு. கேக் சாப்பிட்டீங்களா? குட். ஓகே கைஸ், பாய்.